நான் ஃபாத்திமா அஸ்மினா. எப்போ பார்த்தாலும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் மீது எரிந்து விழுந்து கொண்டு கோபத்தோடு இருக்கிறாங்களா? அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் சுமூகமான ஒரு உறவை பேணிக்கொள்ள முடியும். முதலாவது காரணம், அவங்களுடைய கோபத்துக்கு பின்னாடி நிறைவேறாத சில ஆசைகள், தேவைகள் இருக்கும். சில கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும்ன்றதை அவங்க புரிஞ்சு கொள்றதே இல்லை. அவங்களுடைய கோபம் குறையணும்னு சொன்னால் நீங்களும் முழுமையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாதிக்கு பாதி அவங்களுடைய தேவைகளை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற பாருங்க. இரண்டாவது, பெண்களுக்குள்ளும் நிறைய பிரச்சனைகள், வலிகள், குறைகள் இருக்கும். அவங்க அதை கூற வரும்போது கணவன்மார்கள் ஆகிய நீங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு தவறிடுறீங்க. திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. கணவன்மார்களாகிய உங்க கூட மட்டும்தான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க சரியான முறையில் அதை காது கொடுத்து கேட்காவிட்டா, மனசுக்குள்ளாலேயே அடக்கிக்கிட்டா அது குறுகுறுத்து இருக்கும். அதுவே பெரிய ஒரு குறையாக மாறிடும். அவங்க மனசுல நிம்மதி இல்லாவிட்டாலும் அதனுடைய பிரதிபலிப்பு உங்க வாழ்க்கையிலையும் அந்த நிம்மதி இருக்காது. மூன்றாவது, எல்லா சண்டைகளிலும் உங்களுடைய மனைவிமார்களை நீங்க விட்டு கொடுத்து பேசுறது. உதாரணமாக, உங்களுடைய சகோதரிக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு சண்டை வந்துட்டு உங்களுடைய மனைவியிட பக்கத்துல நியாயம் இருந்தாலும் நீங்க சகோதரியின் பக்கத்துக்கு பேசுறது. அடுத்து, நீங்க பேச வேண்டிய இடத்துல மனைவிக்காக பேசாம இருக்கிறதும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனக்கவலையை ஏற்படும். உங்க மீது உள்ள நம்பிக்கை முழுமையாக உடைந்து விடும். இது மூன்றையும் நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு கட்டத்தை நோக்கி போகும். நன்றி.